பாரதியாருக்கு வணக்கம் சொல்லுகின்ற அதே நேரத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்தே மாதரம் என்போம், மாநில தாயை வணங்குவோம் என்போம் என்ற வந்தே மாதரம் 150வது ஆண்டை பற்றிய பாராளுமன்ற விவாதத்தில் மரியாதைக்குரிய பாரதியார் அவர்களை நினைவு கூர்ந்ததும், வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களை நினைவு கூர்ந்ததும் உண்மையிலேயே தமிழகத்தை சார்ந்த நாம் எல்லோரும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே பிரிவினையை பேசுவதை போல இதுவரைக்கு எந்த பிரதமரும் பாரதியையும் நமது வ.உ. சிதம்பரம் பிள்ளையையும் இந்த அளவிற்கு மரியாதை செலுத்தினது கிடையாது. அதனால் பாரதி இன்று இருந்திருந்தால் மரியாதைக்குரிய பாரத பிரதமருக்கு ஒரு வாழ்த்து பாடல் பாடியிருப்பார். ஏனென்றால் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் திருச்சி சிவா போன்றவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அறிவாலயத்துல கொஞ்சம் ஆண்டுகள் முன்வரை தேசிய கொடியை அவங்க ஏத்துறது கிடையாது. ஆனா இன்று தேசப்பட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தனித்தமிழ்நாடு வேணும், சுதந்திரமே வேண்டாம் இந்த இந்திய தேசத்திற்கு என்று சொன்னவர்கள் இன்று தேசபக்தர்களை போல திருச்சி சிவா போன்றவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாரத பிரதமர் அவர்கள் அங்கே காசியில் தமிழ் இருக்கை ஏற்படுத்தியதாக இருக்கட்டும், அங்கே போர்ட்டுக்கு மும்பையில ராஜேந்திர சோழன் பெயர் வைத்ததாக இருக்கட்டும், திருக்குறளை எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்ப்பதற்கு உதவியாக இருக்கட்டும், தமிழுக்கு பாரத பிரதமர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு மரியாதையை செலுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் நமது முதலமைச்சர் அவர்கள் டெல்லி பாதுஷா அப்படி இப்படின்னு பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதியாருக்கு அவர் ஜாதியை வைத்து, அவர் ஜதி பல்லக்கை வைத்து அல்ல, ஜாதியை வைத்து அவருக்கு அரசாங்க விழா எடுக்கல.